ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம ஏரியிலேருந்து மீனெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்துனான்ட்டு நேச்சுரலாக நெருப்பில் வந்துட்டு சுடு போகிறோம். அதுக்கு நம்மக்கிட்ட எந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, இந்த பிளேட் தட்டு கூட இல்லை மீனை வைக்கிறதுக்கு. அதனால் வந்துட்டு மீனை வைக்கிறதுக்குன்னு ஒரு ஐட்டம் எடுத்து போகிறோம். பாருங்கள், என்னன்னு தாமரை இலை மேலே வச்சு மசாலா தடவி குச்சியில் சொருகி நேச்சுரலாக சுடு போகிறோம். நம்ம காட்டில் வாழ்கிற மனுஷனுக்கு எப்படி சொல்கிறாங்க அந்த ஸ்டைலில். பார்த்தா இப்போ நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாதனால காட்டில் இருக்கிற ஐட்டம் வச்சு யூஸ் பண்ணுறதுனால பேர்கள் ஸ்டைலில் இந்த ஈச்சம் குச்சி வச்சுன்னுக்கிறோம், பச்சை குச்சி. அதில் மீன் சொருகி ரெடி பண்ண போகிறோம். இதோட சார் வந்துட்டு அது உள்ளே போனால் மீன் உள்ள இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப கவனமாக செய்யணும், நம்ம காரணம் பார்த்து செய்யணும். ஏன்னா இதில் இங்கே பாருங்கள், ஃபுல் ஷார்ப்பான முள்ளெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து கட் பண்ணி நம்ம கேர்ஃபுல்லாக வேலை செய்யணும். பாருங்க, அது வச்சுக்கிற ஸ்டைலு பாருங்க எப்படி வச்சுக்கிறேன்னு. இப்போ இந்த மசாலாலாம் ஒன்றா சேர்த்து மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி கூட கொஞ்சம் நல்லா சிம்பிள் ஸ்டைலில், ஏன்னா காட்டில் நமக்கு இருக்குது, மிக்சிங் பண்ணிட்டு மேலே மீன் மேலே இப்படி தடணும். இங்கே பாருங்க, இந்த தண்ணி பாருங்க, அப்படியே இந்த ஓட தண்ணி, காட்டு மலை மேலேருந்து வர தண்ணி, அப்படியே இந்த நேச்சர், அப்படியே இந்த தாமரை இலையில் வச்சு இந்த மீனை மசாலா தடுவுறது. அடடட, இந்த மாதிரி லொக்கேஷனு வேறு எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. கெச்சா கூட இந்த ₹1 கோடி கொடுத்தா கூட கிடைக்காத லொக்கேஷனு இது தான். அது எல்லாம் அங்கே பாருங்க வந்துட்டு இந்த மாதிரி அப்பப்போ வீட்டில் சும்மா இருக்கிற டைமில், லீவ் இருக்கிற டைம்லலாம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி ஜாலியாக குக்கிங் பண்ணி என்ஜாய் பண்ணோம். அதுதான் நெருப்பில் சுடுறதுக்கு மசாலா, சும்மா லைட்டாக மசாலா போட்டு இப்படி பாருங்க இப்படி வச்சிட்டோம். இப்போ நம்ம மசாலாலாம் தடவி வச்சுட்டு இந்த ஈச்சங்குச்சி இதில் அப்படியே வெட்டினோம்ல, அந்த குச்சியை நம்ம வந்துட்டு இதில் சொருக்க போகிறோம். ஈச்சங்குச்சியை வந்துட்டு பல்லு கூட அழுக்கலாம், ஏன்னா இதில் ரொம்ப ஐரன் சக்தி எல்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இது எனக்கு தெரியாது, எனக்கு சிலர் சொன்னாங்க, அத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இந்த வாயில் சொருகி அப்படிங்க தொண்டியில் ஒரு சொருகி பாருங்க, நம்ம மீன் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம் குச்சியில் சொருகி. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நெருப்பு பற்ற வச்சுட்டு மீனை வந்துட்டு லேசான அனலில் அப்படியே ஆட்டி அப்படியே டோஸ்ட், இந்த ஃபாரின் ஸ்டைலில் டோஸ்ட் பண்ணிட்டு. இப்போ நம்ம ஸ்டேரிங் ஆட்டோ டிரைவர் பார்த்துருக்கோம், காத்தால இது கப்பல் ரெடி பண்ணார், ஆட்டோ ஓட்டுன்னு இருந்தார். இப்போ சடனாக வந்துட்டு நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஷூட் எடுக்கலான்னு வந்தோம். அந்த டைமில் வந்துட்டு ஒரு ஈச்சம் குச்சி எடுக்கலான்னு பார்க்கும்போது என்னால் வெட்ட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவர் பாருங்க எவ்வளோ அசால்ட்டாக வெட்டி எவ்வளோ ஒரே சீவில் இருப்பாருங்க. இங்கே நம்மளுக்கு ஹெல்பிங் கோசரம் வந்தார் பாருங்க. அடா என்ன சீவு அது. இது பற்றியெல்லாம் நம்மளுக்கு அவர் தான் சொல்லுங்கிறாரு. இந்த ஈச்சம் குச்சியில் வந்துட்டு மீன் வந்துட்டு சுட்டு சாப்பிட்டா வந்துட்டு நல்லா ஐரன் சக்தி அதெல்லாம் கிடைக்கும், அந்த சாரெல்லாம் உள்ளே போயிட்டு அப்படின்னு அவர் சொல்லுங்கிறாரு. பாருங்க, கீழே வந்துட்டு நெருப்பு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. அனல் பாருங்கள் எப்படி நெருப்பு தணல் மேலே வந்துட்டு சும்மா அனல் இருக்குது. அந்த வேகத்துக்கு அப்படியே கேமரா கிட்ட போனாலும் அவ்வளோ சூடாக்குது, அந்த அளவுக்கு நெருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் அனல் ஆயிருந்தோம், மேலே அப்படியே மீன் வச்சு இப்படி காட்டணும் ஸ்லோவாக. இங்கே வந்து கல் ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிட்டுக்கிறேன், இப்படி வச்சு விட்டாலே போதும். கையை கிட்ட எடுத்துன்னு போகல, அவ்வளோ அனல் இருக்குது. இப்போ மீனை வந்துட்டு வச்சு விட்டு அப்புறமா வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருந்தோம் அது குக் ஆகிடும். ஏன்னா மீனெல்லாம் வந்துட்டு லைட் ஃபுட்டு, லைட்டாக தான் சூடு பண்ணோம். குக் ஆயிருந்தால் நம்ம எடுத்து சாப்பிட்லாம்.
புகையே இல்லாமல் அங்கே பாருங்கள் ஒரே நெருப்பில் அப்படியே பாருங்கள் மீன் பாருங்கள் மேலே. மீன் பாருங்க ஒரு குழம்புல வச்சா எப்படி இருக்கும் ரேஞ்சு அந்த ஸ்டைல் ஆகிக்குது பாருங்கள் மீன். அப்படி பாருங்க கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2 மினிட்ஸ் தான். அவங்க பாருங்கள் அப்படியே ஒயிட்டாக அந்த ஸ்கின்னெல்லாம் தெரியும் பாருங்கள். அப்போ பாதி வெந்துட்டுக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுட்டா அனலில் அந்த வெனல்லே ஃபுல் மீன் வந்துட்டு அப்படியே வெந்துடும். வெந்துருந்தால் நம்ம எப்படி அப்படியே டேஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் அனல் பாருங்கள் அப்படியே கறி பாருங்கள் வெயிட்டாக உள்ளுக்குது. அப்படியே இந்த நேச்சுரல் வியூவோட அப்படியே பக்கத்தில் பின்னாடி பார்த்தா ஃபாரஸ்ட் மவுண்டன் அப்படியே இங்கே பாருங்கள் அப்படியே வாட்ரு அப்படியே இயற்கையில் ஒரு பேர்கள் ஸ்டைல்னு வச்சுக்கோங்க. பேர்கள்ஸ் கூட இப்படி தான் காட்டில் போயிட்டு மீனை சுட்டு சாடுவார். அந்த ஸ்டைலில் வந்துட்டு நம்ம இப்போது சுட்டுனுக்கிறோம். சுட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். மீன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு மீனை வந்துட்டு எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த புதினா இலை இங்கேருந்து அப்படியே பக்கத்துலேருந்து அப்படியே விவசாயம் தோட்டத்துலேருந்து அறுத்துன்னு வந்தோம். புதினா இலை யாருக்கு அப்படின்னா ஒரு வெங்காயம். இந்த புதினா இலை வந்து எப்படின்னா இந்த நேச்சுரல் வாய் வந்துட்டு ரிஃப்ரெஷ்மெண்ட் இந்த மின்ட்டு பேட் ஸ்மெல் அதெல்லாம் போக வந்துட்டு இந்த புதினா இலையில். இந்த வெங்காயம் என்னத்துக்குன்னா இந்த வெங்காயம் வந்துட்டு அப்படியே மீன் வந்துட்டு ஈட் பொருள் அது கூட வச்சு கொஞ்சம் இந்த வெங்காயத்தோடு சாப்பிட்டா அப்படியே கோல்ட் ஆகும். நம்ம பாடியெல்லாம் கோல்ட் ஆகிடும். அப்படியே ஒரு மேட்சிங்கில் இருக்கும், ஒரு சமமாக இருக்கும். இந்த கல்லில் ஏன் வச்சு சாப்பிட்றோன்னா இந்த கல்லில் ஜெர்மன் பெரிய பெரிய பப்பு ஹோட்டலெல்லாம் வந்துட்டு நீங்களாம் இந்த நார்மல் ஹோட்டலெல்லாம் ப்ளைட்டு அதெல்லாம் தராங்க. பப்பு ஹோட்டலெல்லாம் நேச்சுரலாக இருக்கணும்னுக்கோசரம் இந்த மாதிரி கல் மேலே வச்சு தான் தருது. ஃபிஷ்ஷு எந்த ஐட்டம் இருந்தாலும் இந்த சுடாக நெருப்பில் சுடுற பிபிக்யூ ஃபுட்டெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கல்லில் தான் தருது. ஒரு ஜெர்மன் ஸ்டைலில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தாலே இங்கே கூட ஒரு ஜெர்மன் ஸ்டைலில் தான் இருக்கும் இது. இப்போ நம்ம வந்துட்டு அதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். மீன் வந்துட்டு இங்கே பாருங்க அப்படியே இப்படி புட்டு அடாடா எப்படி பாருங்கள் அது ஃப்ளஷ் பாரு எப்படி வந்துக்குது ஒயிட்டாக. இப்படி புட்டு வச்சு அப்படியே பாருங்க. அப்படியே மீனோட டேஸ்ட்டு இந்த ஸ்மோக்கி தெரியுமா, நம்ம நெருப்பில் சுட்ட அந்த நெருப்போட ஃப்ளேவர் ஸ்மோக் ஃப்ளேவர் அதெல்லாம் கலந்து ஒரு நேச்சுரல் ஸ்டைலில் ஜாஸ்தி மசாலா இல்லை மீடியம் மசாலாவில் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. மார்பலஸாக இப்போ நெக்ஸ்ட் நம்ம புதினா இந்த வெங்காயம் அதெல்லாம் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் ஃபிஷ்ஷை. சூஷி ஸ்டைல் இந்த கேட்லாக் மீன் இது. இந்த புதினா மின்ட் லீஃப் ஒன்று எடுத்து வச்சு மீன் மேலே அப்படியே இந்த வெங்காயம் ஒரு பீஸு எடுத்து வச்சு அப்படியே இந்த புதினா வெங்காயம் சேர்ந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். அப்படியே இஸ்ட்டு இந்த மின்ட்டு ஃப்ளேவர் அப்படியே ஒரு ஸ்பைசி இன்னும் கொஞ்சம் தூக்குது. அந்த புதினாவும் வெங்காயம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டே இப்படி சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட். அது உள்ள பாருங்கள் எப்படி வந்துருக்குதுன்னு வண்டி தரும் பாருங்க. அப்படியே பூ மாதிரி வந்துக்குது மீன். அதோட சூப்பர் நேச்சுரல் டேஸ்ட். இந்த மாதிரி வாய்ப்பு டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி யாருக்கும் கிடைக்காது. நீங்கள் சும்மா இந்த பிஸியாக சுற்றி இருக்கிற டைமில் இந்த மாதிரி அப்பப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்க, வந்துட்டு என்ஜாய் பண்ணி பாருங்க. உங்களுக்கோசரம் நான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோலாம் எடுத்து போடுறேன். அதனால் மறக்காமல் ஏகே ஃபுட்வே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. Bye. Peace.